4.3ல என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும் நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. எக்ஸசைஸ் 4.3ல டேய் காம்பினேஷன் யூஸ் ஆகும், என்சிஆர் அப்படின்ட்டு. டேய் தம்பி, n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். டேய் இதுதான் யூஸ் ஆகும் பார்த்துக்கோ. காம்பினேஷன் அப்படின்றது வந்து இதுக்கு செலெக்ஷன் அப்படின்றது, செலக்ட் பண்ணுறது நான் வச்சுக்கோ, செலக்ட் பண்ணுறது. பெர்முடேஷன் அப்படின்றது அரேஞ்ச் பண்ணுறது, அடுக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது. இது செலெக்ஷன் பண்ணுறது, வெளியில் எடுத்துறது. சரியா சொல்றது? பார்த்துக்க, அது வேற இது வேற, மறந்து எந்த மாற்றி சொல்லிடாத. 6 சம் பார்த்துருக்க, 7ஆவது சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ப்ரூவ் தட் கொடுத்துருக்கு, முக்கியமான சம் தான். 2NCN 2NCN ஈக்குவல் டு, பேசாமல் பார்த்துக்கோ, திருப்பி சொல்லிட்டேன், கஷ்டம், அசால்ட்டாக படிக்காத. 2 power n into 1 into 3 up to 2n minus 1 divided by என்ன இருக்கு, n ஃபேக்டோரியல். இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன் அப்படின்னா இதுதான் எடுக்கிறேன், 2NCN. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுக்கிறேன், இடது பக்கம் எடுக்கிறேன், இந்த இருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து காட்டுவோம். சரியா? இது அந்த ஃபார்முலாக்கு மேட்ச் பண்ணு. அப்படியே NCR அப்படின்றதுக்கு மேட்ச் பண்ணுறேன். NCRக்கு வந்து n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணு. என்னுக்கு போல என்னடா இருக்கு, 2n. அப்போ 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர்ன்னு இருக்கு. அப்போ என்னுக்கு போல என்ன இருக்கு, 2n. அப்போ 2n மைனஸ் ஆர், சாரி ஆருக்கு போல என்ன இருக்கு, ஆருக்கு போல என்னடா இருக்கு, n இருக்கு. ஃபேக்டோரியல் இன்ட்டு என்ன வரணும், n ஃபேக்டோரியல். தனியாக ஆர் ஃபேக்டோரியல் இருக்குல்ல, அப்போ ஆருக்கு போல என்ன இருக்கு, n. அப்போ n ஃபேக்டோரியல் போட்டிருக்கேன். சரி, 2n ஃபேக்டோரியல் அப்படின்றது இருக்கட்டும். பை இது ரெண்டையும் கழிச்சா என்ன வந்துடும், n ஃபேக்டோரியல். 2 nல ஒரு n போச்சுன்னா ஒரு n. இங்கே என்ன இருக்கு, n ஃபேக்டோரியல். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க அப்படின்னா 2n ஃபேக்டோரியல் அப்படி எப்படி எழுதுவ, 2n நான் இருக்கான்னு பாரு, n ஃபேக்டோரியல் நடா, n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 இப்படியே போகும்ல, எது வரைக்கும் போகும். அதே மாதிரி என்னுக்கு போல இங்கே என்ன இருக்கு, 2n. அப்போ 2n மைனஸ் 1 2n மைனஸ் 2 2n மைனஸ் 3 அப் டு என்ன வந்துடும் 1. புரியுதான்னு பாரு. இல்லை இடையில எழுதிக்கினா எழுதிக்க, இங்கே 2 வரும். சரியா? அப் டு 3 வரும். சரி, இந்த எழுதிட்டேன், 3 2 1ன்னு. பை கீழே 2 n ஃபேக்டோரியல் இருக்கு, 2 n ஃபேக்டோரியல் இருக்கு, எழுதிட்டேன். பார்த்துக்கோ, கொஞ்சம் பொறுமையாக பாரு. கொஞ்சம் பொறுமையாக பாருன்னா என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு பாரு. ஆட் நம்பரை ஈவன் நம்பரையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிடுவோம், குரூப்பிங் சொல்லுவாங்க, பிரிக்கிறது. இது ஆடு, சாரி ஈவன், இந்த இது ஃபுல்லாக ஈவன். அதே மாதிரி வரும் வரிசையா, அதை முதல்ல பிரிக்கிறேன். 2n மைனஸ் 2 2n மைனஸ் 4 இப்படியே அப் டூன்னு வந்தால் கடைசி என்ன வந்துடும், 2 வரும், ஒரு செட்டு, அந்த கடைசி 2. அதே மாதிரி ஆட் நம்பரை ஃபுல்லாக பிரித்தோம்னா இந்த இது வரும், இதான ஒரு ஆட் நம்பரு, இது வரும். 2n மைனஸ் 1 2n மைனஸ் 3 அப் டு என்ன வந்துடும், 1. புரியுதான்னு பார்த்துக்க. உனக்குள்ள எழுதிக்க வேணாம், குரூப்பிங் எழுதி, குரூப்பிங்னா பிரிக்கிறது, ஈவன் அண்டு ஆட் டேர்ம்ஸ்னு பிரிச்சுக்கோ, எழுதிக்க. ஏன் என்ன செஞ்சுருக்கோம்னு தெரியற காண்டி பார்த்துக்க. பிரிச்சுட்டேன். கீழே என்ன இருக்குன்னா 2 n ஃபேக்டோரியல் இருக்கு, 2 n ஃபேக்டோரியல் இருக்குடா கீழே, n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் எழுதிட்டேன். இப்போ நல்லா கவனி, இதில் 2 காமனாக எடுக்கலாம், இதில் ஒரு 2 காமனாக எடுக்கலாம், இதில் ஒரு 2 இருக்கு, இதில் ஒரு 2 எடுக்கலாம்ல. ஒவ்வொரு இதுலேயும் 2 எடுக்கலாம் காமனா, தெரியுதா தெரியலையா? அப்போ எத்தனை டைம்ஸ், இப்போ இது 2 சேர்த்தா 2 பவர் 2, இந்த 3 2 சேர்த்தா 2 பவர் 3. இதே மாதிரி எத்தனை டைம்ஸ் எடுக்கலாம், n டைம்ஸ் எடுக்கலாம்.
n டைம்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஒரு n, இங்கேருந்து ஒரு 2 எடுக்கலாம், இங்கேருந்து ஒரு 2 எடுக்கலாம், இது ரெண்டுலையும் சேர்த்து ஒரு 2 எடுக்கலாம், இது ரெண்டுலையும் சேர்த்து ஒரு 2 எடுக்கலாம், வரிசையாக எடுக்கலாம்ல. ஒரு 2 2 2 எடுத்தோம்னா n டைம்ஸ் எடுக்கலாம். வெளியில் எடுத்துட்டேன், மிச்சம் உள்ள என்ன வரும்னா இதில் வெறும் n, வெறும் n, இதில் n மைனஸ் 1, ரெண்டை சேர்த்தானே வெளியே எடுக்கிறோம். இதில் ரெண்டை சேர்த்து வெளியே எடுத்துட்டோம்னா n மைனஸ் 2 அப் டு இது வெளியில் வந்துருச்சு 1, இது ஒரு செட்டு. இது அப்படியே தான் இருக்குது, 2n மைனஸ் 1, 2n மைனஸ் 3 அப் டு 3 into 1 வேணா எழுதிக்க பை. இது வந்து ஈவன், இது ஆட் அங்கிட்டு உள்ளது, இதுதான் ஈவன். n ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னது n ஃபேக்டோரியல். இப்போ நல்லா கவனிச்சு பாரு, இது n ஃபேக்டோரியல் மேலே உள்ளது 2 பவர் n. இந்த செட்டு ஃபுல்லாக n ஃபேக்டோரியல், தெரியுதா இல்லையா? அங்கிட்டு தனியாக உள்ள எழுதுறேன், இது 2n-ரா, 2n மைனஸ் 1, 2n மைனஸ் 3 அப் டு 3 into 1 பை n ஃபேக்டோரியல். ஒரு இதுக்கு அடிச்சுக்கோ, அடிச்சு மிச்சத்தை எழுதுனோம்னா ரைட் ஹேண்ட் சைடு 2 பவர் n இன்ட்டு 2n மைனஸ் 1, 2n மைனஸ் 3 அப் டு 3 into 1 பை n ஃபேக்டோரியல். அதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், பார்த்துக்கோ, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதான்னு பாரு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. பொறுமையாக செஞ்சால் தான் செய்ய முடியும், அவசரப்படக்கூடாது. எதுவும் தெரியல கேளு, சொல்கிறேன். எந்த இடம் தெரியல அப்படின்ட்டு கேளு, சொல்கிறேன். இந்த ஈவன் டைம் ஆட் டைம் தனியாக பிரிச்சுக்கோ, பிரிச்சுட்டு 2 வெளியே எடுக்கையில் மொத்தமாக காமன் எடுத்து ஒரு 2 போட்டுக்கூடாது, அதான் இங்கே தப்பு வந்துடும். ஒவ்வொரு டைம் 2 2 2 வெளியே எடுக்கிறோம், அப்போ 2 2 சேர்ந்தா 2 ஸ்கொயர்னு அர்த்தம், 3 2 சேர்ந்தா 2 கியூப்னு அர்த்தம், 4 2 சேர்ந்தா 2 பவர் 4னு அர்த்தம். அப்படியே போயிட்டே இருக்குன்னா n டைம்ஸ் எடுக்கலாம். அதைத்தான் 2 பவர் n போட்டிருக்கோம், அந்த மேலே இருக்கும், பார்த்துக்கோ. அதை மாற்றி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இதைத்தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பார்த்துக்கோ. ரைட்டு, அடுத்த எனக்கு என்ன கணக்கு? 8th சம்மு என்னப்பா? பார்த்துக்குங்க, பொறுமையாக இது பண்ணிக்கங்க. அது வந்து ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்கு, ஆருடைய வேல்யூ வந்து 1க்கும் n-க்கும் இடையில 2க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? பொறுமையாக நிதானமாக எழுது. n இன்ட்டு டேய் ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்குடா, முக்கியமான கணக்குமா, அது போட்டுக்கடா. டேய் போட்டுக்கோ, n இன்ட்டு n மைனஸ் 1 சி r மைனஸ் 1 ஈக்குவல் டு n minus r plus 1 n c r minus 1. ரைட். கணக்கை வந்து அது பிரிண்டிங்கில் சில விஷயங்கள் மேலே கீழே இறங்கி ஏறி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. என்னத்தையா இதை போய் மேலே கொண்டு சேர்த்துன மாதிரி இருக்குது அதில் புக்கில், பவர்னு நினச்சி விட்டுறாதீங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு தனியாக உள்ளது. இந்த கணக்கில் இன்ட்டு போட்டிருப்பான், போடுறேன்னா போட்டுக்கலாம். சரிதா சொல்கிறது? தேவையில்லைன்னா விட்டுரு, இன்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் கணக்கில் இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்கு. ஆமாம், இதெல்லாம் முக்கியமான கணக்கு, பொறுமையாக தான் செய்யணும். லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து கொண்டு வந்தாலும் சரி, ரைட் எடுத்து லெஃப்ட் கொண்டு வந்தாலும் சரி, எல்லாம் சரி. இதே மாதிரி தான் அந்த இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னேன், 4th ப்ராப்பர்ட்டி இதே இதில் இருக்குது, பார்த்துக்கோ பார்த்துக்கோ. என்சிஆரில் தான் 4th ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னேன், பிடிச்சிருந்தேன் ஏற்கனவே. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. எயித்து சம் எழுதியிருக்கேன், ப்ரூவ் தட்னு. n into n minus 1 cr n minus 1 சாரி r minus 1 ஈக்குவல் டு n minus r plus 1 nc r minus 1. ப்ரூவ் பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். n into n minus 1 c r minus 1. சரிம்மா, இதை மட்டும் ஒரு செட் ஆகிடு, n தனியாக இருக்கட்டும். இது வந்து என்சிஆர்னு அர்த்தம், என்சிஆர். அப்போ n ஃபேக்டோரியல், இதுதான் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். எப்படி எழுதுறேன்னு தெரியுதான்னு பாருங்க. என்ன சார் 2 ப்ராக்கெட் போட்டிருக்கோம்னா, n-க்கு பதிலாக இங்கே இது இருக்கு, ஆருக்கு பதிலாக இது இருக்கு, இப்படி ஃபில்லப் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 6ன்னு எழுதையில 6க்கு பதிலாக இது இருக்கு.
அப்படி யோசிச்சதுனா தான் எழுத முடியும். லபகன்னு எழுத முடியாது. நிதானமாக எழுது. அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். சின்ன சின்ன விஷயம் இந்த மறக்கக்கூடாது. இந்த மைனஸை நான் அடுத்து உள்ள ஓப்பன் பண்ணி விட போகிறேன். அவ்வளோதான் அடுத்த ஸ்டெப். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா n மைனஸ் 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அவ்வளோதான். இது ரெண்டையும் அடிச்சிடலாம். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது பார்த்துக்கோ n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அந்த ஆன்சர் கொண்டு வரணும். அதை எய்ம் பண்ணிக்கோ. இந்த n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 தான் இருக்குது. இதை கொண்டு வரணும் இங்கே. அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு. அந்த இதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணிக்கிறேன்னா ஆன்சர் ரெடி பண்ணிக்க. எந்த இதுக்கு? அதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் அப்படின்னா இந்த இதுக்கு பாரு, ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதுக்கு எய்ம் பண்ணுறதுக்கு கரெக்டாக நினச்சி யோசிச்சுக்க. n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 n சி ஆர் மைனஸ் 1 n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னது ஆர் ஃபேக்டோரியல். கரெக்டாக எழுதியிருக்கேன் பாரு. இதுக்கு இது ஆன்சரான்னு பாரு. அதுக்கு இது ஆன்சரான்னு பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக தப்பா அப்படின்னு மட்டும் பாரு. கரெக்டாக தப்பான்னு மட்டும் பாரு. இது அப்படியே எழுதிட்டேன். இதுக்கு இது எழுதியிருக்கேன். எண்ணுக்கு என்ன தான் இருக்குது. n மைனஸ் ஆர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஆருக்கு போல இங்கே என்ன இருக்குது அப்படியே எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப் வேணா சரியாக இது பண்ணிக்க. n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இது இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை உள்ளே கொண்டு போனோம்னா என்ன ஆகும் பாரு, n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 சரியான்னு பார்த்து ஃபேக்டோரியல் இன்ட்டு என்ன இருக்குது ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். சரியான்னு பாரு. சரியான்னு பார்த்துக்கோ. ஏன்னா சில விஷயங்கள் வந்து எய்ம் பண்ணுறத நம்மளை பொறுத்து தான். சரி, அடுத்து என்ன சார் செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு பாரு. இதை நான் குறைக்கிறேன் ஒரு ஸ்டெப்பு. இதை குறைக்கலாம். n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 n ஃபேக்டோரியல் டிவைடட் பை இதை குறைக்கலாம் அப்படின்னா n ஃபேக்டோரியல்னு வச்சுக்க வேண்டாம். n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதுறீல. n ஃபேக்டோரியல்னா என்னன்னு எழுதிட்டு n மைனஸ் 1 எழுதலாம்ல. இன்னொன்னோட எழுதலாம். n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எது தேவையோ எழுதிக்கலாம். 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் தேவை வரைக்கும். இப்போ நீ இந்த இங்கே மேலே இருக்கு பாரு, இந்த இது வர்றதுக்காண்டி இது வர்றதுக்காண்டி நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எழுத முடியுமா அப்படின்னு பாரு. கீழே ஃபேக்டோரியலோட இருக்கு, இங்கே மேலே ஃபேக்டோரியல் இல்லை. அப்போ நான் இதை வந்து எழுதையில் n மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதிட்டு அதுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டோம்னா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் வந்துருமான்னு பாரு. இதுலேருந்து ஒன்றை கழிச்சு இது வரும்ல. இந்த இதுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டோம்னா அது வந்துரும்ல கரெக்டாக. அப்போ இது ரெண்டு என்ன செஞ்சலாம் அடிச்சிட்டோம்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அப்படியே இங்கிட்டு கரெக்ட் பண்ணி பாரு. இந்த மேட்ச் ஆகுது பாரு. அப்படியே இதுக்கு பேர் இது எழுதலாம்ல. இதுக்கு பேர் அது எழுதலாம்னா இது செட்டுக்கு இது n ஃபேக்டர் எழுத மாட்டோமா? இப்படி எழுத மாட்டோமான்னு கேட்குறேன். இதுலேருந்து ஒன்று கழிச்சு தானே இருக்குது. அப்போ n ஃபேக்டர் எழுதிடலாம்ல. கீழே என்ன இருக்குது n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னது ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அப்படியே ரிவர்ஸில் பாரு. அப்படியே அங்கிட்டு அப்படியே மேலே போகுது. புரியுதான்னு பாரு. அதுதான் சொன்னேன். அப்படியே அதை கீழே அப்படியே கொண்டு வரணும். கீழே அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு கீழே அதை கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை எழுதிட்டேன். அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்கோம் பாரு. மேலே கீழே என்ன பண்ணியிருக்கோம் n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 கீழே என்னது n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வர்ற புரியுதான்னு பாரு. இந்த ரைட் ஹேண்ட் சைன் போடுறேன்னு வச்சுக்கோ. டேய் நான் ரைட் ஹேண்ட் சைன் போடுறேன். அப்படியே எடுத்துகிட்டே வர்றேன். இது புரியுதான்னு பாரு. இது முன்னாடி உள்ளது அப்படியே இருக்குது. இதுக்கு பதிலாக செஞ்சுருக்கேன். இது முன்னாடி உள்ளது அப்படியே இருக்குது. அது அப்படியே இருக்குது. இது உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும் பார்த்துக்கோ. n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1ன்னு வரும் ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அடுத்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு பாரு ப்ளஸ் 1. இதை எப்படி பிரிக்கலாம்னா n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன வரும் அதுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் n மைனஸ் ஆர். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இது வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். புரியுதான்னு பாரு. அப்படி லெஃப்ட்டு கொண்டு வர்றேன். புரியுதான்னு பாரு. உனக்கு ஈஸியாக தெரிஞ்ச இதை எழுதிக்க. n ஃபேக்டோரியல் பை இது ரெண்டையும் சேர்த்து n மைனஸ் ஆர் மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஹோல் ஃபேக்டோரியல் ஜேரே. ரெண்டையும் சேர்த்தோம்னா இது வருமான்னு பாரு.
தனியாக இதை எழுதிக்கிறேன் அப்படியே. இந்த இதுக்கு இது இப்படி மாடிஃபை பண்ணியிருக்கேன். இது உள்ள ஒன்று இவ்வளோ பேருக்குன்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன வரும், கரெக்டாக வருமா அப்படின்னு பாரு. மைனஸ் ஆர் வருமா, ஆர் மைனஸ் ஒன்று வருமா, இல்லை என் மைனஸ் ஒன்று வருமா, என் மைனஸ் ஒன்று அது பாரு, சரியா வருமானு பாரு, கரெக்டாக வருமானு பாரு. இதுக்கு இது ஈக்குவலாக வருமானு பார்த்துக்க. இது உள்ள கொண்டு போன இது மைனஸ் ஒன்று அப்படி இருக்கட்டும். இது மைனஸ் ஆறு, அடுத்து என்ன ஒன்று வரும், ப்ளஸ் ஒன்று வரும். அப்போ அடிச்சிட்டோம்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும், மேலே என்ன வந்துடும், என் மைனஸ் அது டேலி ஆயிரும்ல. எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோ. இப்போ இதை என்ன வச்சுட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதலாம். எழுதிட்டு கீழே இதை அப்படியே எழுதுறேன், என் மைனஸ் ஒன் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதலாம். எழுதிட்டோம்னா இப்போ கவனிச்சு பாரு, இதுக்கு பதிலாக என் இருக்கட்டும், இதுக்கு பதிலாக என் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன்னு எழுதலாமான்னு பாரு. எழுதினோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். புரியுதான்னு பாரு. ஏதாவது ஒன்று இது எப்படி எழுதியிருக்கேன், இதுக்கு மேட்ச் ஆகுமான்னு பாரு. இது என்னன்னு அர்த்தம், சி ஆர்னு அர்த்தம். அப்போ என் ஃபேக்டோரியல் கீழே என்ன எழுதுவியா, என் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என்ன எழுதுவான். அப்போ இது மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்திருக்கும் பாரு, மேலே வந்திருக்கும். உன் இஷ்டம், ரைட் ஹேண்ட் சைடு எப்படி செய்கிற, இந்த இருக்கு. அதுலேருந்து அப்படியே செஞ்சுட்டு வந்துடுறியா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. இது உனக்கு ஈஸியாக இருக்கான்னு பாரு. இந்த இடத்துல கவனிச்சுக்கிறேன்னு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையுமே செப்பரேட் பண்ணியிருக்கேன் தெரியுதா. ஆனால் எனக்கு ஒன்று வரணும், ஆறு போட்டிருந்தேன் முதல்ல. இந்த இடத்துல பார்த்துக்கோ, இந்த இடத்துல ஒன்று வரணும். இதை டேலி பண்ணோம்னா மேலே உள்ளது வரணும். எப்படி செய்யலான்னு பார்த்துக்க. ஒன்று இந்த வேலை செய்ய, இல்லையா இந்த வேலை செய்யல பார்த்து செய்யணும், உன்னுடைய விருப்பம்தான். நீ கரெக்டாக செஞ்சுக்கோ. இந்த வேலை செஞ்சினா n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல். இது n மைனஸ் ஆர் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்து விட்டுருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு. என்ன சார், ரைட் சைடில் உள்ளது வரணும், n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இது வரணும். இன்ட்டுன்னு சொல்லி ரைட் சைடில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்துக்கோ. ரைட் சைடில் அந்த இருக்கு என்சிஆர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு, என்சிஆர் மைனஸ் ஒன்று இருக்கு. அதை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவேன், இதை ஃபுல்லாக எடுத்துட்டு அது வரணும், என்சிஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரணும். எப்படி எழுதுவ, என்சிஆர் மைனஸ் ஒன் எழுதி பார்ப்போம், புரியுதான்னு பார்த்துக்க. என் ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னா அது வருமா, செட் ஆகுமா பாரு. வராதுல என்னப்பா, இல்லை அது மேலே உள்ள செட் ஆகுமான்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல என்ன ஆகுன்னு பாரு. இது ரெண்டும் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இப்படி வருமா. இப்படி எழுதுனா அங்கே மேட்ச் ஆகுமான்னு பாரு. என்சி ஆர் மைனஸ் ஒன்று இருக்கு, வராதுலடா. பார்த்து பொறுமையாக யோசி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. சரியா வருமானு பாரு. n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இதுக்கு பதிலாக என்ன எழுதலான்னு பாரு, என்சி ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாமான்னு பாரு. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதுறேன். இது சரியான்னு பாரு, அட்டம் போட்டது சரியான்னு பாரு. உனக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பாரு. எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துக்கோ. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறேன். இந்த கோடு போட்டிருக்கேன்ல, இந்த இடம் ஸ்டடி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு அப்புறம் இப்படி எழுதுனதை கரெக்டாக எழுதணும். n மைனஸ் ஆர் ஃபேக்டரியில் வேறு மாதிரி எழுதியிருக்கேன் பாரு. n மைனஸ் ஒன் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. அதை அப்படியே கொண்டு வந்திருக்கேன் பாரு கடைசி வரைக்கும். புத்திசாலித்தனம் வேணும்டா. என்ன புத்திசாலித்தனம் வேணும்னா கீழே இருந்து மேலே சேர்த்துறணும், இல்லைனா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதுதான் 1க்கு 2 தடவை எழுது, தெரியலாம் கொண்டு வா, அதை டேலி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது. தெரியல அப்படின்னா கீழே இருந்து மேலே பாருவேன், சேர்ந்துடும். இந்த இடம் இந்த முக்கியம் போட்டிருக்கேன், அந்த இடம் தெரியலனா கீழே ஆன்சர் எழுதிட்டு மேலே கொண்டு போவேன். யார் எழுதக்கூடாதுன்னு சொன்னா, புத்திசாலித்தனம் அவ்வளோதான். கீழே உள்ளது n இன்ட்டு என்சிஆர்னு அர்த்தம், மேலே வருமா பாரு, n ஃபேக்டர் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டர் ஆர் ஃபை, இதானே அது வட்டம் போட்டிருக்கேன், ரைட்டா இல்லையான்னு பாரு.
அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சுருக்கோம் பாரு, n இன்ட்டு n மைனஸ் ஒன்னா என்ன வந்துடும், இது ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும், மேலே சேர்ந்தா n ஃபேக்டர் தானே வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி மேலே கொண்டு வரணும் தானே. லேசாக மெர்ஜ் பண்ணி சேர்க்க தெரியாதான், அதான் உன்னோட ஐடியா. நீ தான் யோசிக்க, நம்மளோட திறமையில தான் இருக்கு எல்லாமே, பார்த்துக்கோ. அடுத்து என்ன குட்டி சொல்றா, 9th தாடா. 9th என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. நட் ப்ராப்ளமா, பொறுமையா நிதானமா செஞ்சு பாரு. டேய் கமெண்டா 9th ஃபர்ஸ்ட் கபடி கோச்சும் கொடுத்துருக்குடா. ஹேஸ் 14 பிளேயர்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்கு, 14 பேர். ஹவு மெனி டிஃபரெண்ட் வேஸ்ன்னு கொடுத்து, டிஃபரெண்ட் டீம்ஸ்ன்னு கொடுத்து, ஆஃப் 7 பிளேயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. சரியா, புட் ஆன் த கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. 14 பேர்ல 7 பேர் எடுத்து சொல்லியிருக்கான். புரியுதா டே, 14 பேர்ல 7 பேர், இதுதான் ஒன்று, வேற ஒன்றும் இல்லை. 14 அரேஞ்ச் பண்ண சொல்லலை, 14 பேர்ல 7 பேரை செலக்ட் பண்ண சொல்கிறேன். முதல்ல ஒரு 7 பேர் எடுக்கலாம், அடுத்த ஒரு 7, இப்படியே எத்தனை வயசில் எடுக்கலாம்னு கேட்குறான். இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, 14 இன்ட்டுன்னு 7 தடவை எழுத முடியாது. ஆமா, சில விஷயங்கள் இருக்கு. டே கவனி, 5C3 அப்படின்னா 5 இன்ட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படி எழுதலாம். நிறுத்தி வச்சிருக்கேன், பேச்சை நிறுத்தி வச்சிருக்கேன்னா கவனின்னு சொல்றதா நிறுத்தி வச்சிருக்கேன். சப்போஸ் 5C12னா கஷ்டம், இந்த மாதிரி பெருசா இருந்தா. இல்லை 5C6ன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று வச்சுக்குவேன். 3 5 4ன்னு வச்சுக்க. இப்படியே குறைச்சிக்கிட்டே போகணும். 4 நம்பர் குறைக்கணும், 4 நம்பர் குறைக்கணும். 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 4 நம்பர் இருக்கு பாரு. 4ஓட நிறுத்திடாத, 4 நம்பர் குறைக்கணும். கீழே எழுதையில 4ல இருந்து குறைக்கணும். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு குறைக்கணும். புரிஞ்சுக்க. சரி, நான் இந்த மாதிரி எழுதுனா எப்படி சார் செய்ய முடியும்? 100C அப்படின்னு எழுதி 99 இருக்குன்னா எப்படி நீ குறைப்ப? 100 99 நம்பர் குறைக்கணும். 100 99 98 இப்படியே குறைச்சிக்கிட்டே போகணும். 99 நம்பர் வரைக்கும் குறைக்கணும். கீழே என்ன செய்யணும்னா 99 அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே போகணும். இதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவாங்க. NCR n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஒரு ரேஞ்சுக்கு மேலே போனால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீ தெரிஞ்சுக்கிறேன்னு இது தம்பி, இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதாண்டா செய்யணும், தெரிஞ்சுக்கிறதான் செய்யணும். அப்படின்னா விளாடுதனமாக இருக்காதீங்க. NC நாட்னா என்ன, NC ஒன்றுனா என்ன, NC என்னன்னா என்ன, இதெல்லாம் தெரியணும். சும்மா எழுதுறேன் 4C நாட்டு 4C1 4C4 அப்படின்னா தெரியணும். இதுக்கு என்ன ஒரு NC நாட்னா 1, NC என்ன என்ன, 4C என்ன 1, NC நாட்னா என்ன, அதான் சாரி NC நாட்னா 1, NC 1 நான் 1னா என்ன வரும் என்ன, இது என்ன வந்துடும் 4C. தெரியல அப்படின்னா NC நாட்டுக்கு செஞ்சு பாரு. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு 0 ஃபேக்டோரியல். இது ரெண்டும் அடிச்சிடலாம். 0 ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். 0 ஃபேக்டோரியல் என்னது 1 ஃபேக்டோரியல், முட்டையை போட்டுறாத 1. அப்போ NC நாட்டுக்கு அதுதான் செஞ்சு பார்க்குற முறை. தெரியலைன்னா அப்படி செஞ்சு பார்க்கணும். NCRக்கு செஞ்சு பார்த்துருக்கேன், தெரியுதா இல்லையா? 0 ஃபேக்டோரியல்னா 1, 1 ஃபேக்டர்னாலும் 1 தான், மறந்துடாத. ஆமாம், NC ஒன்றுனா இந்த எண்ணு. அது மாதிரி இது எழுதையில என்ன எழுதலாம் அப்படின்னா, இதுக்கு 4C நாட்னா 4 கிடையாது 1, 4C4 இது 1. தெரியலன்னா அப்படி செஞ்சு பார்க்கணும். அவன் புத்திசாலி. டவுட் வரத்தான் செய்யும், படித்தோம்னா டவுட் வரும். அப்போ நம்ம யோசனை பண்ணணும், இதுவா அதுவா இதுவா அதுவான்னு யோசனை பண்ணி கரெக்டாக செய். இந்த அருக்கு எதுக்காண்டி சார் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாரு கணக்குகளை வரத்தாண்டா செய்யும். காம்பினேஷன் அப்படின்றது, காம்பினேஷனில் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் தான் சரி பண்ணிக்கிறணும். சப்போஸ் 4C2 கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா 4 இன்ட்டு என்ன வரணும் 3 பை 2 இன்ட்டு 1ன்னு அர்த்தம். 4C2னா 2 நம்பர் குறைக்கணும். அப்போ 4 இன்ட்டு 3 2 நம்பர் பை 2 இன்ட்டு 1 அவ்வளோதான். இது அடிக்க முடிஞ்சு அடிச்சு எழுதிக்கலாம். சின்ன நம்பர்னா பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால பெருசாக போட முடியாது அப்படின்றனால ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்
இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இப்போ 17 இன்ட்டு சப்போஸ் 13 இன்ட்டு 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு இதில் என்னடா வரும்? இதில் 7, ரெண்டுமே 7 தானா? 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டர். ஒன்று அடிச்சுக்கோ, இதை பிரிச்சுக்கலாம். 14 இல்லை ஆன்சர் சப்போஸ் இப்படியே கொடுத்தாங்க விட்டுரு, ஆன்சரை பார்த்துக்க, விட்டுருவாங்க சில நேரத்தில், பார்த்துக்க, உண்மையத்தான் சொல்கிறேன். ஆன்சர் கொண்டு வந்திருக்கா? அவன் என்னமோ சொல்றான். ம் 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அடிச்சுக்கோ. அப்படியே எது வரைக்கும் அடிச்சுக்கலாம்? என்னப்பா? 4 2 சார் 8, 3 3 சார் 9, 2 5 சார் 10. இது ரெண்டே அடிச்சிடலாமா? 2. அப்போ 2 இன்ட்டு 13 இன்ட்டு 12 இன்ட்டு 11 மல்டிப்ளை பண்ணி பாரு. 26 ஆடாது. மொத்தமாக பண்ணு, டோட்டல் பண்ணி சொல்லு. த்ரீ 4 3 2 சரி, பார்த்துக்க. இது ஒரு மெத்தடு. இந்த இது தெரிஞ்சால் போதும்டா. இது தெரிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணுறது உன்னுடைய விருப்பம். பார்த்து பொறுமையாக ஓப்பன் பண்ணு. அதே மாதிரி எடுத்து பாரு. அதில் 15C2 செகண்ட் ஆன்சர். புரிஞ்சுக்கிறேன்னு 2 பேர் கை கொடுக்கணும்னா 2 பேர் வேணும். 15C2 15 ஃபேக்டோரியல் பை 15 minus 2 factorial into 2 factorial. 15 into 14 into 13 factorial by 13 factorial into 2 factorial. 2 ஓட 2 into 1 பிரிச்சுக்கலாம். இது ரெண்டே அடிச்சிடலாம். சரியா? இது ரெண்டே அடிச்சிரு. 7 15 into 7 7 5 35 5 மிச்சம் 3 7 3 10 105. கரெக்டான்னு பாரு. அல்லது 15C2 வந்து 15 இன்ட்டு 14 2 பேரும் எழுதிட்டேன். 2 இன்ட்டு 1 இப்படியும் அடிச்சுக்கலாம். 105. சின்ன நம்பர்னால பிரச்சனை இல்லை. அதில் கார்டு வரைய சொல்லியிருக்கு. CHORD இருக்கான் பாரு. கார்டுனா நான் சர்க்கிள் இருக்கு, பாயிண்ட் இப்படி வைக்கிறோம்டா. 20 பாயிண்ட் இருக்குடா, இப்படி வச்சிருக்காங்க. 2 பாயிண்ட்டை சேர்த்தா தான் இப்படி கார்டு வரைய முடியும். இதுதான் கார்டு. அப்போ கண்டிப்பாக 2 பாயிண்ட் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும். அப்போ டோட்டல் பாயிண்ட் 20C2. இதுதான் ஆன்சரு. அவன் தம்பி சொன்ன மாதிரி எழுதிக்கிட்டான். சரி, 20 into 19 by 2 into 1 அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 10 190. அவ்வளோதான். 100C5டா. அவ்வளோதான்டா. பார்த்துக்க, 100 காரில் இருந்து 5 கார். அப்போ இதை வந்து 100 factorial by 100 minus 5 factorial into 5 factorial. 100 into என்ன வரும்? 99 into 98 97 96 95 factorial whole divided by 95 factorial into 5 into 4 into 3 into 2 into 1 95 அடிச்சிரு. அடிக்கிற அடுத்து அடிச்சு ஆன்சர் நீ எடு பார்ப்போம். கரெக்ட் ஆன்சர் தெரியுமா? சரி, 5வது சம் பார்ப்போம். ஆன்சர் ரைட் பண்ணிக்கிறா. ரைட். டேய் 5th செம்மாடா. அம்மா பாடுறா. டேய் அதோட நிறுத்திக்கிங்க போதும். ஆன்சர் ரெடி பண்ணா எடுத்து ரெடி பண்ணிக்க. டேய் ஹவு many ways can team அப்படி தானே? அதானே? ஆமாடா, 3 பாய்ஸ் ஆண்டா. டேய் அம்மா கவனிச்சுக்க. அம்மா அம்மான்னு சொல்லி நான் பிச்சை எடுக்கிறேன். அம்மா கவனிம்மா, படுத்தாதீங்கம்மா. பாய்ஸு எத்தனை பேர்ரா? 3 பேர்ரா. கேர்ள்ஸ் 2 பேர்ரா. டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது இந்த மூங்க
திருநங்கைன்னு சொல்கிற மாதிரி. அது எத்தனை பேர்? டீம் போட்டுக்கோ. 1. சரி, குரூப் எத்தனை எத்தனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான் இல்லையா? ஹவு மெனி இது டீமில் செலக்டட் ஃப்ரம் 5 பாய்ஸ்ரா. மாற்றி எழுதி விட்டேன், இதை மாற்றி எழுதிட்டேன். 5 அது என்ன 4. இதாண்டா மாற்றிட்டேன்டா. இதுலேருந்து 5C3 அப்படி அர்த்தம். 3 பேர் எடுக்கமா. 4C2 சரியா, ஒரு ஆள் 2C1. சார் இடையில என்ன செய்யணும்? இன்ட்டு போடணும் சார், மறந்துடாது சார். ஆமாம், அண்டுன்னு இருக்கு. ஆர்னா ப்ளஸ், அண்டுனா இன்ட்டு, மறந்துடாத. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உள்ளது அண்டுன்னு இருக்கு. டேய் மல்டிபிளை பண்ண என்ன செய்யா? நான் பண்ணணுமா? 5C3 120. சரி 120 பார்த்துக்க. சரி இதோட நிறுத்தி வைங்க. இன்னும் 10ஆம் கணக்கு போட்டலாம் பார்த்தேன். 10ஆம் கணக்கு செஞ்சுக்கிறியா? இந்த ஒரு நிமிஷம் இரு, 10th முடிச்சிருவோம், ரவுண்ட் ஆயிரும். அக்கா ஃபோன் வேணுமா? மழை பெய்யுதா? அஜிஜோ, ஃபோன் அங்கேயே இருந்துச்சு, அடிச்சுட்டு போங்க. சரி அடிச்சுட்டு போங்க, அங்கே ஃபோன் இருக்கு பாரு. போங்க, நாளைக்கு நடத்துறேன். ஏய் ஒன்றுமில்ல போகக்கூடாது. டேய் ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கொடுத்து சப்செட்னு கேட்டிருக்கு. அம்மா டேய் சப்செட்டுக்கு ஃபார்முலா 2n உனக்கு தெரியும்ல? சப்செட்டுக்கு ஃபார்முலா இல்லாட்டாலும் கொஸ்டின்ல ஹிண்ட்னு சொல்லி அவன் கொடுத்துருக்கான். ஹிண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கான்டா அவனே. NC0, NC1, NC2 அப்டுன்னு கொடுத்துட்டான். பார்த்துக்கோ, NCNன்னு கொடுத்து இது ஃபார்முலா அவனே கொடுத்துட்டான். 2 என்ன கொடுத்துருக்கான்? என்ன கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் இது எத்தனை கொடுத்துருக்கு? 4 எலமெண்ட் கொடுத்துருக்காமா. டேய் n = 4. அப்போ 2/4 என்ன வந்துடும்? அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கு பாரு. 6 இப்படி போடணும். என்னுக்கு பதிலாக 5, அப்போ 2/5. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் n = அப்போ 2/n. அதே ஆன்சர் தான் வரும்.